ஹை கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா வந்து ஃப்ரீ ஃபயர் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயரில் வந்து தீபாவளி ஈவெண்ட் விட்டுருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க நமக்கு எது தான் மாற்றி வச்சுருக்காங்க. இதான் பீக்கை மாற்றி வச்சுருக்காங்க. குதிரா ஏன் ஸ்குவாடு போட்ட? ஓகே கைஸ், பீக்கெல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. வாங்க பீக் எந்த நிலைமையில எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேய், என்னோட அண்ணன் பீக் என்னடா இப்படி மாறிடுச்சு? தலைவா, என்ன தெளிவா பண்ணி வச்சிருக்கீங்க எங்கள் அண்ணன் வீட? கைஸ், நம்ம வீடை எவ்வளோ நல்லா ஆக்க முடியுமோ நல்லா, ஆனால் செம்மையாக இருக்கு மக்களே. நிஜமாக சொல்லி சூப்பர், நல்லா பண்ணியிருக்காங்க. அவனும் குறை சொல்லலாம், நிஜமாக சொல்லலை, செம்மையாக பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டு சூப்பர். கன் எடுத்துக்கோடா. யோ கத்தி எடுத்து ஓயா போடுங்கோய் புகாங்கோய். ஓகே மக்களே, இவனை வந்து நான் வாங்க முடிச்சு விட்டுறலாம். ஃபினிஷிங் போட்டு அந்த புந்துக்குள்ளே ஓடிடுறா. ஏன்ப்பா தம்பி, ஏன் தேவையில்லாமல் போய் அடி வந்துடுற? காய்ஸ், ஒரு கில்லாச்சும் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் இந்த பையன் ஒரு கில்லு கூட நம்மளை எடுக்கல. ஆனால் சோலோ தான் நான் போக சொன்னேன். நம்ம சோலோவே போகலாம் மக்கள். நம்மளுக்கு சோலோ தான் வந்து செட் ஆகும், ஸ்குவாடு தான் நமக்கு செட் ஆகாது. ஏன்னா பெரிய பிளேயர்ஸ்லாம் வருவாங்க. மேட்சுக்கு வந்து போயாச்சு. ஃப்ளைட்லாம் மாற்றாமல் அப்படி தான் மக்களை வச்சுருக்காங்க. அங்கே என்னது தான் இந்த அங்கங்கே பீமா சுற்றி பீக்கெல்லாம் ஏதோ இடம் மாதிரி ஏதோ ஆரஞ்சு கலரில் இருக்குது. அதெல்லாம் போய் என்னென்னு பார்க்கலாம். அதெல்லாம் கண்டிப்பாக என்னென்னு மக்களே பார்க்கணும் மக்களே. யாரும் கவலைப்பட தேவையே இல்லை. ஓகே, இப்போ வந்து நீங்கள் யார் கேம் பிளே வந்து பார்க்குறீங்கன்னா நம்மளோட கலர் கோழியோட கேம் பிளே தான். என்னடா கலர் கோழி சொல்கிறா? ஆமான்னு சொல்கிறாங்க. நம்ம கலர் கோழி வந்து இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட வந்து பேச மாட்டோம் அந்த வீடியோவில். ஏன்னா நம்ம போகிற வீடியோஸ்க்கெலாம் நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு போடுறோம். ஆனால் லைக்கும் வியூஸும் மட்டும் ஏன் வர மாட்டேக்கி? நான் இன்னும் சப்ஸ்கிரைபர் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் திரும்பியும் பழைய மாதிரி பேசணுன்னா இந்த வீடியோக்கு கொஞ்சம் நல்ல லைக், கொஞ்சம் நல்ல வியூஸை வந்து நீங்கள் கொண்டு வாங்க. நான் வந்து உங்கள் கலர்கொடியை நானே பேச வச்சிடுறேன். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கலர்கொடி, ஓகே. அவங்க வந்து இது பண்ணாங்கன்னா, இது லைக் பண்ணாங்கன்னா நீ பேசுங்க, கண்டிப்பாக பேசுங்க, சரியா? ஓகே. இப்போ வந்து நம்ம கலர் கோழிக்கு வந்து நம்ம கொஞ்சம் நல்லாவே விளையாட ஆரம்பிச்சிட்டான்னு நான் சொல்கிறேன். ஏன்னா செம்மையாக விளையாடுற மக்கள் நம்ம கலர் கோழி வந்து. இந்த என்றைக்கு நம்ம புந்துக்குள்ளே இறங்கி தான் நம்ம வந்து வேட்டையை ஆரம்பிப்போம். கைஸ், யா இன்னும் கைஸ் பீக்கில் இந்த வாட்டி பீக்கில் இறங்கலாம். பீக்கு மாற்றி வேறு வச்சுருக்கீங்களா? கூட்டம் அள்ளுது. கொஞ்சம் பீக்கு விட்டு கொஞ்சம் தள்ளி ஏதாச்சும் வீடு மேடை ஏர்லேயே ஒருத்தர் அடித்து பறக்கூட்டலாம். என்னடா செய்ய? ஆனால் பறக்க விட மாட்டாங்க தான் நினைக்கிறேன். என்னென்னலாம் மாற்றி வச்சுருக்கீங்களோ. கண்டிப்பாக வெண்டிங் மிஷினை மாற்றிருப்பாங்க. அடுத்து வந்து போய் பார்ப்போம் என்னென்னலாம் மாற்றி வச்சுருக்காங்கன்னு. ரொம்ப செமையாயிடுச்சு மக்களே. வாய்ஸ் என்னடா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களே, இதுதான் என்னோட நிஜமான வாய்ஸ். எப்படி இருக்குங்க எப்படி விடுங்க. நல்லா இருக்கு, நல்லா இல்லை சும்மா சொன்னேன். நிஜமான வாய்ஸில் வந்து நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம நிஜமான வாய்ஸ் இருக்குன்னு. இப்போ உள்ள புதுசாக வந்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் வந்து இன்னும் 50 சப்ஸ்கிரைபருக்கோட கொஞ்சம் நாள் தான் மக்களே இருக்குது. அப்படி 50 சப்ஸ்கிரைபர் வந்து தொட்டுச்சுன்னா வந்து நம்ம வந்து ஒரு லைவ் வந்து போடலாம். பூக்காங்க போட்டு ஃபஸ்ட்டு மெடிக்கெட் போட்டு நம்ம வந்து ஒரு லைவ் வந்து நம்ம வந்து போடலாம் மக்களே. அப்படி வந்து நம்ம லைவ் போட்டால் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் அப்படி நிறையா வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், அதில் வந்து அப்படி சொன்னாங்க. சரி வாங்க கைஸ், நம்ம மேட்ச் வந்து பார்க்கலாம். மேட்ச்சில் வந்து எப்பயும் போல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஃப்ளாஷ்மா எடுத்துக்கூடா. பின்னாடி எனிமி இருக்கான். ஓகே, எனிமி ஸ்பாட் போடணும் மக்களே. சரி பரவாயில்ல, நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு தான் வந்தோம். இதால் நம்ம தோற்று போயிட்டோமே. என்ன பண்ண?
ஆயிடுச்சுன்னா நம்ம கையக்கோடி நியூ பிளேயர் தான், ஆனால் வந்து யாரும் கண்டுக்காதீங்க. அதே மாதிரி இங்கே ஒரு இது இருக்கா, இங்கே வந்து இது இருடா தம்பி, டெய்லி கிஃப்டில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஒரு இது தருவாங்க. அது வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதை வாங்கிட்டு 5 இருக்கும். 35 எடுத்தால் லைட் அப்புன்னு ஒன்று இருக்கா, அதை வந்து அமுக்குனா, இப்போ வந்து என்கிட்ட அவ்வளோவா காயின்ஸ் இல்லை, லைட் அப்போ அமுக்குனா இந்த 3 வாட்டி தான் இந்த 3 இருக்குல்ல, இதே அமுக்குனா இந்த ரிவார்டு வந்து நமக்கு தருவாங்க. திரும்பியும் அமுக்குனா இந்த ரிவார்டு, அப்படி இந்த ரிவார்டு இருடா இவனு. அடுத்து வந்து நம்மளுக்கு கிராண்ட் ப்ரைஸாக வந்து இந்த காஸ்டியூம் வந்து தராங்க ஃப்ரீ கிஃப்ட்லேயே, கிராண்ட் ப்ரைஸாக. அதே மாதிரி இது ஒரு கன் ஃப்ரீயில், நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் மட்டமான கன் தான், ஆனால் செமையாக இருக்குது கைஸ். பார்த்தி அப்படியே நல்லா பீனட்டி நல்ல கன் ஸ்கின் வந்து தீபாவளிக்கு விட்டுறாங்க, அது வரைக்கும் சூப்பர். அதே மாதிரி இந்த லக்கிலையுமே உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த லக்கில் வந்து எந்த நம்பர் விழுந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து 74 வந்து கிளியராக வந்து விழுந்துச்சு. இருங்க கைஸ், நம்ம வந்து இப்போ இந்த லைட் அப்போ வந்து ஏற்றலாம் நம்ம கொஞ்சமாக. இருங்க கைஸ், ஓகே. வந்து நம்ம பிஆரே விளையாடுவோம். பிஆரில் வந்து மேட்ச் போட்டிருக்கோம். கைஸ் உள்ளே போகிற வரைக்கும் நம்ம இதில் பார்க்கலாம். இதில் வந்து என்ன இருக்குன்னா, அதே மாதிரி இப்போ நியூ சீசன் வந்து ஆரம்பிச்சிருக்கு, அது வரைக்கும் சூப்பர். நம்ம வந்து ஓரமாக இறங்கலாம், ஏன்னா நம்ம இந்த மேட்ச்சை வந்து பூயா வாங்கலுக்கு வரல, முடிஞ்சால் பூயா வாங்க பார்ப்போம். நம்ம வந்து நம்ம கேமுக்குள்ளே என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவே மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை தொட்டு வச்சுக்கோங்க. பேசுகிற வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன கேம் வேணாலும் கமெண்ட் பண்ணிவிடுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். நான் பிசி நம்மக்கிட்ட இல்லை, ஆனால் பிசி கேம்ஸ் வந்து நம்மக்கிட்ட பிசி வந்து இருக்குது, ஆனால் அதை வந்து விளையாட முடியாது. எங்கள் பிசி வந்து தாங்காது இந்த ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்ஸுக்குன்னா. பீக்கில் மட்டும்தான் இல்லை. அதே மாதிரி இங்கே ஒரு புதுசாக இங்கே ஒரு இடம் இருக்குது, இதை கோபுரம் மாதிரி, அந்த இடத்துல வந்து இன்றைக்கி இறங்கலாம். என்ன இதா பண்ணுற அதுதான் கண்டிப்பாக இங்கே ஒரு கோபுரம் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல இறங்கி பார்க்கலாம். ஏன்னா எத்தனை வாங்கிட்டு நம்மளும் பீக்கிலேயே இறங்கி எத்தனை வாங்கிட்டு அடிவாங்க, அதனால் இந்த இடத்துல வந்து இறங்குவோம். பீக் வந்து பார்க்க செமையாக இருக்குன்னு நான் சொல்லுவேன், ஏன்னா செமையாக ஆக்கி வச்சுருக்காங்க பீக்கா. இது என்னது எப்படி வைக்காங்க, எப்படி மாற்றி வச்சுருக்காங்கப்பா, ஏதோ எல்லோ கலரில் லைட் மாதிரி கீழே போய் லேண்ட் ஆகுது. வாங்க அதையும் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். டக்குனு ஒரு வீட்டுக்குள்ளேருந்து கன் எடுக்கணும். என் கன்னை மட்டும் எடுக்கலை, அவ்வளோதான் மக்களே, நமக்கு அதே அதோட தான். டக்குன்னு கன்னை எடுத்தால் தான் ஃப்ரீ ஃபயர் விளையாட்டு நம்ம வந்து தப்பிக்க முடியும், ஏன்னா அப்படிப்பட்ட இடம். சரி வாங்க இங்கே ஏதாச்சும் லூட்டு தருவாங்கன்னு நினைக்கிறேன். இவனை வந்து நம்ம இப்போ வந்து முடிச்சு விட்றலாம் அந்த பையனை. நீ தம்பி நீ எங்கேப்பா இருக்க? கையில் சிக்கிட்டியா? உன் கதை வேலை முடிஞ்சிச்சு போச்சா? கைஸ் ரொம்ப ஆட்டை காமிக்க அந்த பையன் வேண்டா ஓடிக்கிட்டே இருக்கான். இப்போ இவடா அவ்வளோதான் மக்களே. இவனை வந்து நம்ம வந்து முடிச்சு விட்டாச்சு. நம்மளுக்கு வந்து MP40 கொடுத்துருக்காங்க வந்து. கைஸ் சூப்பர், MP40 கொடுத்தா நல்லதுதான், ஏன்னா ஷார்ட் ரேஞ்சுக்கு அதை வந்து சூப்பராக அடிக்கும். இந்த அங்கே ஒரு எனிமி இருக்கு, ஸ்கோப்டா ஒழிக்கும். கைஸ் எங்கே தான் அவள் அடிக்கிறாங்க, ஏன்னா நம்ம கலர் கொடி வந்து நியூ பிளேயர் தானே, அதனால் அவனுக்கு அப்பயே அடிச்சிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம திரும்பி அந்த பீமா சக்தியிலேயே இறங்கலாம். அங்கே வந்து நம்ம லூட் வந்து பாதி அடிக்காமே விட்டோம். பீமா சைடில் வந்து நிறையா பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் சூப்பர் மக்களின் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. என்னை கேட்டால் டக்குன்னு ஒரு வீட்டுக்குள்ளே போய் லூட் அடிச்சிருக்காரு போய். லூட் இருந்தாண்டா நீ வந்து பெரிய ஆள், லூட் வந்து இல்லைன்னா நீ எத்தனை மாதிரி இருக்க. ஐயோ இவருக்கு என்ன வேறு கொடுக்கலையா, இவருக்கு வேறு ஆட்டம் காட்ட தெரியாதே. வந்து போட்டாங்க, சரி பரவாயில்ல, மைனஸாக தான் ஆகும், நம்ம ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தோம்ல. இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை தொட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏதாச்சும் கமெண்ட் போட்டுருங்க. இந்த வீடியோ வந்து நம்மளால முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல.
அடுத்து வர வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு புதுசாகவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், பை, டேக் கேர்.